ஒன்று, மக்காவிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து அந்த மண்ணை வென்றெடுத்து அந்த மக்களை ஆண்டு பெருமானார் அந்த மக்கத்து மண்ணிலே காபத்துல்லாஹ்வை நிறுவினார்கள் அல்லவா, அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹார்ட், அது நம்முடைய முதல் இதயம். இரண்டாவது, அந்த இதயத்திற்கு உயிரையும் உணர்வையும் உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த காபாவை அடையாளப்படுத்தியும் அறிமுகப்படுத்தியும் தந்ததற்கு பிறகு மதீனாவிலே மறைந்து வாழ்ந்து அந்த ரவுதாவிலே பெருமானார் அடக்கப்பட்டு இன்றைக்கும் நமக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்களே, அது இஸ்லாமியர்களுடைய இரண்டாவது இதயம். யாராவது மறுக்க முடியுமா? யாராவது இதை மறுதலிக்க முடியுமா? இந்த இரண்டு இதயமும் இஸ்லாமியர்களுடைய உள்ளமாக இருக்கிறது என்றால் அந்த மக்காவினுடைய மதீனாவுடைய சிறப்புகள் என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மண்ணில் இன்றைக்கு தான் நாம் அல் மம்லக்கத்து சஊதியத்துல் அரபியா அங்க லேண்ட் ஆன உடனே அகலம் வசகலா மரகபம் பிக்கும் லேண்ட் ஆன உடனே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அல் ஜஸீரத்துல் அரபியா பெருமானார் ரசூலுல்லாஹினுடைய அந்த 6th century 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்பதாக அந்த மண் இந்த ஹிஸ்டாரிக் ஜியோகிராஃபி அடிப்படையில ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ்ல நம்ம பார்க்க போனா அது இருண்ட கண்டம் என்று சொல்வார்கள். அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அங்கு வாழ்வதற்கும் அந்த மக்களை ஆள்வதற்கும் வசதி இல்லாத ஒரு கற்காலத்தை, அந்த கற்காலத்தை மாற்றி அமைத்து பொற்காலமாக அமைத்தார்கள். அந்த அமைத்து தந்த அருமையும் பெருமையும் பெருமானாருக்கே சாரும். அந்த மண்ணிலே காலடி தடம் பதித்ததற்கு பிறகு அந்த மண் நம்மளோடு பேசும், அந்த மக்கள் நம்மோடு உரையாடுவார்கள். அந்த உணர்வுபூர்வமான ஒரு ஃபீலிங்க நீங்க அங்கு பெற முடியும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அறிமுகத்திற்காக வேண்டி ஏற்கனவே ஹஜ் செய்த அல்லது ஏற்கனவே உம்ரா செய்த ஆஜிமார்கள் இருக்கிறீங்க.